என் பேர் சங்கீதா. நான் ஸ்ரீபெரும்பா ஜெயசாரம் ஒன்றவளுக்கு வச்சுருக்கேன். மே 28 ஹைஜீன் அவேர்னஸ் டே. அதனால் வந்து நம்ம பேடுக்கும் மார்க்கெட்டில் இருக்க பேடுக்கும் டெமோ காட்ட போகிறோம். இது நம்ம பேடு, இது மார்க்கெட்டில் இருக்க பேடு. இப்போ டெமோ பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்க பேடு எடுத்து ஒட்டிக்கிறேன். இது நம்ம பேடு, நம்ம கீசோல் பேடு. டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இது மேலே பிளாஸ்டிக் கோட்டிங், நம்மளது பியூர் காட்டன். நம்மளது செகண்ட் லேயர் ஆனியன் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க, 7 லேயர் ஆஃப் காட்டன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்கோசம் ப்ளூ கலர் தண்ணியில் வந்து நீலம் சேர்த்துருக்கேன். அதை வந்து நான் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு கப் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஊற்றுறேன். ஒரு பாதி கப்பு ஊற்றிருக்கேன். ஒரு கப்பை 2 ஊற்றுலையும் பாதி பாதி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் நேரம் போகட்டும். திரும்ப கொஞ்சம். மூணு வாட்டி ஊற்றிருக்கேன். ஒரு 2 or 3 minutes பார்க்கலாம். டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் வந்து அப்படியே இருக்குது தண்ணி. இது காட்டன்றதுனால நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? மேலே தண்ணி அப்படியே இருக்குது, இதில் ஊறி இருக்குது. இது பாருங்கள், ஒழுகுது, இதில் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து நான் பிரித்து காட்ட போகிறேன். பாருங்கள், இது வந்து மார்க்கெட்டில் இருக்க பேடு. மேலே வந்து பிளாஸ்டிக் இழுக்கும்போது தெரியுதா? நம்மளதில் பார்க்கலாம். சிக்கன் வந்து தெரியுதுங்களா? பஞ்சு ஃபுல்லாக பஞ்சு. பாருங்கள், அவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். மேலே தண்ணியே இல்லை. ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாக வந்து பாருங்கள் காட்டன். செகண்ட் லேயரில் ஆனியன் ஸ்ட்ரிப். தேர்ட் லேயரும் காட்டன் ஆச்சுங்களா? இந்த ஆனியன் ஸ்ட்ரிப் என்ன பண்ணோன்னா, மலை பிரதேசத்தில் இருக்க காற்றுல இருக்க அயனை வந்து எடுத்து இதில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, நம்ம பீரியட்ஸ் டைமில் கெட்ட பாக்டீரியாவை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட்டாக இருக்கிறத கூல் பண்ணும். மூடு சேஞ்சிங் இருக்கும். அதாவது சில பேருக்குலாம் டென்ஷனாக இருக்கும். அதை வந்து இந்த ஆனியன் ஸ்ட்ரிப் வந்து உடம்போட டச் பண்ணும்போது மூடு சேஞ்ச் பண்ணி பாடியை கூல் பண்ணும். மார்க்கெட்டில் இருக்க பேடு
இதில் பாருங்கள் 3 லேயர், ஒரு லேயர், 2வது லேயர், இது 3வது லேயர். 3வது லேயர் பாருங்கள், நம்மளதில் பாருங்கள் அமெரிக்கன் பல்பி ஜெல். டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இது வந்து தண்ணி அப்படியே இருக்குது. இதில் பாருங்கள் தண்ணியே இல்லை, ஃபுல்லாகவே ஜெல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணும்போது நம்ம பாடிக்கு திரும்ப போகாமல் இது வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. அதுக்கப்புறமா காட்டன். இதில் பாருங்கள் பிளாஸ்டிக். காட்டன் வந்து நம்ம பேண்டீஸோட டச் பண்ணும்போது நமக்கு ஒன்றாகாது. இது வந்து பிளாஸ்டிக். மொத்தம் இது 4 லேயர் இருக்குது. இதில் நம்மளதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்டு, இதுலேயே 4th லேயரும் இருக்குது. 3rd, 4th, 5th லேயர், அதுக்கப்புறம் 6th, 7th, ஒரு இது இருக்குது பாருங்கள் 7th, 8th, அதாவது 7th லேயர் தான் இது. இது வந்து பேண்டிஸோட ஒட்டுற 7th லேயர். திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். இதில் அவ்வளோ தண்ணி இருக்குது, இதில் தண்ணியே இல்லை. நல்ல பேடை யூஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.